மிச்சாக்கள் வரையணுமா? ஓ சார் விரைவினம். இப்ப என்னென்ன கிடக்கு உங்களுக்கு இப்ப? உலகமா யுத்தம் பார்த்து சரிதானே? ஓ செகண்ட் பார்ட் பார்த்தா தெரியும். அது மட்டும் தானே இப்ப பிரச்சனை இருக்கு, உலகமா யுத்தம் மட்டும் தானே? ஓஹோ. அது எனக்கு அது பிரச்சனை, மச்சாக்களுக்கு என்னென்ன சொல்லல. ம். ப்ரெஸ் பார்ட் என்ன மாதிரி? பார்ட் கொஞ்சம் பிரச்சனை தான். ப்ரெஸ் பார்ட்ல என்ன பிரச்சனை? ம். அது அந்த பின்பகுதி எல்லாம் சார் பிரச்சனை. பின்பகுதியில என்ன, நீங்க நோட்ஸ் படிச்சிருந்தா அது வசிக்கலாம். பின்பகுதி என்ன நடந்ததுல? இல்லை, அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த ஸ்தாபனங்கள் அங்க அமைஞ்சிருக்கு, அப்படியான இதுகள் கொஞ்சம் அது இருக்கு. ப்ரெஸ் பார்ட்ல, அதுல ப்ரெஸ் பார்ட்ல தான் நான் ஓ நீங்க அந்த நோட்ஸ்ல இருக்கெல்லாம் பேர் இருக்கா மிச்சால கூப்பிடண்டா. வாரம் சில மேல் வாரினம்.
என்னடா இன்னும் காணையில? சனோவின் இது ஜோயின் ஆகுது. மிச்சாவே இல்லையோடா? சரி நாங்க ஆரம்பிப்போமா? இதுல நான் விடிய போட்ட கேள்வியில பாருங்க, முக்கியமா வந்து என்னது உடனடி காரணம் கேட்டிருக்காங்க உலகப் போர்ல. மற்றது வந்து அந்த அதிகார அணிகள்ல இருந்த இவ்விரண்டு நாடுகளை வந்து குறிப்பிட்டாம். அடுத்த வந்து இரண்டு அதிகார அணிகளா பிரிந்த விதத்தையும், மற்றது வந்து ஐரோப்பா இரண்டு அதிகார அணிகளா பிரிவுண்டமை முதலாம் போரின் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு காரணமாக இருந்தது என்பதை பரிசீலனை செய்யட்டாம். அடுத்த பாசபிள் என்ன ஓட்டு கண்டா உடன்படிக்கை முறையை ஆரம்பித்தவர் யார், முதலாம் உலகப் போர் ஏற்பட்டதற்கான காரணம், அடுத்த வந்து முதலாம் உலகப் போர் ஆரம்பமான போது ஐரோப்பா இரு முகாம்களாக பிரிந்த முறையினை விளக்குக, கூட்டணி அமைப்பு முறை ஐரோப்பா இரு முகாம்களாக பிரிந்தமையும் முதலாம் உலகப் போர் ஏற்படுவ எவ்வளவு காரணமா இருந்தது பரிசீலிக்க. இதுல வந்து முக்கியமா கேட்டிருக்காங்க என்னன்னா, காரணங்களை தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. காரணங்களையும் விளைவுகளையும் மெயினா பார்த்து பரவல் வந்து நாங்க நோமலா பார்ப்போம். சரியா? யாரா சொல்லுங்களேன்.
சரி, இந்த உலகமா யுத்தம் வந்து 1914ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 1918ஆம் நூற்றாண்டு வரையான கால பகுதியில நடைபெறுது. இந்த உலக வரலாற்று காலத்துல வந்து நடைபெற்ற யுத்தங்கள்ல வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலும் 2 யுத்தங்கள் வந்து இடம்பெறுது. ஒன்று முதலாம் உலகமா யுத்தம், 2ஆம் உலகமா யுத்தம். இந்த முதலாம் உலகமா யுத்தத்தை நாங்க எத்தனையாம் ஆண்டு இடம்பெறுதுண்டா 1914 ஜூலை 28. 1914 ஜூலை 28 முதல் 1918 நவம்பர் 11ஆம் திகதி வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதலாம் உலக யுத்தம் இடம்பெறுது. என்னது 1914 ஜூலை 28 முதல் 1918 நவம்பர் 11ஆம் தேதி வரை 4 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த உலகமா யுத்தம் வந்து இடம்பெறுது. ஐரோப்பாவில் 2 நாடுகளுக்கு இடையில வந்து ஆரம்பித்து கொண்ட இந்த பிரச்சனை பின்னால வந்து உலகமா யுத்தமா தோற்றுவிக்கப்படுது. இந்த யுத்தத்துக்கான காரணங்களை நாங்க நோக்குகின்ற போது அல்சேஸ் லொரைன் பிரச்சனை, இல்லாட்டி ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பகமை. ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பகமை இது ஒரு காரணம். அடுத்த வந்து ஐரோப்பிய நாடுகள் இரு அணிகளாக பிரிந்தமை. யுத்தத்துக்கான காரணங்கள் இப்படி வரும். செகண்ட் பாட்டு ஒரு எழுதுங்க என்னடா நோட்ஸ் போனா தானே. நோட்ஸ் பாத்தீங்களா நீங்களா? அதான் சொல்லுங்க முதல்ல. ஒன்று என்ன, ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பகமை. அடுத்த வந்து ஐரோப்பிய நாடுகள் இரு அணிகளாக பிரிந்தமை. அடுத்த பிஸ்மார்க்கின்ற ராஜதந்திரம், ஒட்டோமன் பிஸ்மார்க். இவர் வந்து ஜேர்மன் ஐக்கியத்துக்கு முற்பட்டவர் தான் இவர். அதே போன்று 2ஆம் கைசர் வில்லியத்தினுடைய நடவடிக்கை அல்லது ஜேர்மன் பேரரசு கொள்கை. அடுத்த வந்து பிரித்தானியாவின் கடற்படை வலிமை. அடுத்த வந்து குடியேற்றவாதம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பெல்ஜியத்தின் மீதான உடன்படிக்கை மீறப்படல். அடுத்த வந்து என்னது, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனை. முதலாக நாங்கள் வந்து உடனடி காரணமா வந்து சரஜீவோ சம்பவத்தை நாங்க பார்ப்போம். இதுல வந்து முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன, ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பகமை. ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பகமை ஏன் போர் இடம்பெற காரணமா அமைதண்டா, ஜேர்மனுக்கு சொந்தமான அல்சேஸ் லொரைன்ஸ் என்ற 2 வளமான இரும்புத்தாள் நிலக்கரிகளை விளைகின்ற பகுதிகளை ஜேர்மன்ட்ட வந்து அல்சேஸ் லொரைன்ஸ் என்ற 2 இரும்புத்தாது வந்து நிலக்கரிகள் வந்து அதிகளவாக காணப்படுகின்ற 2 பகுதிகள் வந்து காணப்படுது. இந்த பகுதிகள் வந்து 30 ஆண்டு போர் முடிவில் வந்து என்னது, பிரான்ஸ் வந்து கைப்பற்றி கொள்ளுது. அல்சேஸ் லொரைன்ஸ் என்ற 2 என்னது பகுதிகளை வந்து 1648ஆம் ஆண்டு 30 ஆண்டு போரின் முடிவில வந்து என்னது வெஸ்பாலியா சமாதான ஒப்பந்தத்தின் வாயிலாக வந்து என்னது பிரான்ஸ் வந்து கைப்பற்றி கொள்ளுது. 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் தேசிய உணர்வால் எழுச்சி பெற்ற ஜேர்மனி அதான் வந்து ஜேர்மன் ஐக்கியத்தை வந்து இதுல குறிப்பிடணும். ஜேர்மன் வந்து என்னது 369 சிற்றரசுகளாக வந்து பிரிவுபட்டு நெப்போலியன் போனவாட் வந்து அதை 39 நாடுகளாக கொண்ட ரைன் கூட்டமைப்பை வந்து உருவாக்குறார். இதன் பின்னர் வந்து என்னது, ஜேர்மன் ரைன் கூட்டமைப்பா இருக்கப்பட்டு பேருந்து வந்து என்னது ஜேர்மன் ரைன் கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்த. சரியா? அதாவது வந்து 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் தேசிய உணர்வால் எழுச்சி பெற்ற ஜேர்மனி சிதறி கிடக்கின்ற சிற்றரசுகளை வந்து ஒன்றுபடுத்த முடிந்தது. இவ்வேளையில் பிரான்சுடன் பகமை கொள்ள வேண்டி ஏற்பட்டது. ஏனென்றா ஜேர்மன் வந்து சிதறி காணப்படைக்கு இதுல அல்சேஸ் லொரைன்ஸ் போன்ற பகுதிகள் வந்து யாரிடம் காணப்படுது, பிரான்ஸ் டேலோ. அந்த பகுதிகளையும் வந்து இணைக்க முற்பட பிரான்ஸ்காரன் சும்மா இருப்பானோ, பிரான்ஸ்காரன் வந்து என்ன செய்யறான்டா ஜேர்மனை வந்து எதிர்க்க முற்படுறான். இவ்வேளையில வந்து 369 சிற்றரசுகளா சிதறொண்டு காணப்பட்ட போது நெப்போலியன் பொனபாட் வந்து என்ன செய்யறாருண்டா, நெப்போலியன் பொனபாட்ல நாங்க பாத்துறாங்களா 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தி இருந்த என்னது பிரான்ஸ் சார்பா வந்து 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பு வந்து உருவாக்கி இருந்தார்.
இவ்வேளையில ஆஸ்திரியா பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகளின் தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த போது ஜேர்மனியில் எழுச்சி பெற்ற உணர்வாளனான ஒட்டோமன் பிஸ்மார்க் தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ரஷ்யா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளின் உதவியை நாடி பிரான்சிடமிருந்து அல்சேஸ் லொரைன்ஸ் போன்ற வளமான பகுதிகளை வந்து கைப்பற்றி கொள்றார். ஜேர்மனுக்கு சொந்தமான அல்சேஸ் லொரைன்ஸ் பகுதி வந்து எங்கு காணப்படுது? பிரான்ஸ்ல காணப்படுது. இப்ப நெப்போலியன் வந்து என்ன செய்யறான்டா, 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிற போது ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து தடையாக அமையுது. இப்ப ஜேர்மனை வந்து எழுச்சி பெற்ற ஒருவராக இந்த பிஸ்மார்க் வந்து என்ன செய்யறாருண்டா, தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு ஏனைய நாடுகள உதவி, குறிப்பாக ரஷ்யா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளுடைய உதவியை வந்து பெற்றுக்கொண்டு இவர் என்ன செய்யறாருண்டா, பிரான்சிடம் இருக்கின்ற அல்சேஸ் லொரைன்ஸ் போன்ற வளமான பகுதிகளை வந்து கைப்பற்றி கொள்றார். இப்படி கைப்பற்றியதன் பின்னர் 1870ஆம் ஆண்டு ஜேர்மனி ஐக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொள்றான். முதல்ல வந்து யார்கிட்ட காணப்படுது? பிரான்ஸ்கிட்ட வந்து இந்த அல்சேன்ஸ் லொரைன்ஸ் பகுதி வந்து காணப்படுது வெஸ்பாலிய சமண ஒப்பந்தத்தின் பிரகாரம். பின்னர் பிரான்ஸை வந்து வளர்ச்சிப்படுத்தும் முகமா வந்து நெப்போலியன் வந்து 39 நாடுகளை வந்து ஒன்றிணைத்து ரைன் கூட்டமைப்பை வந்து உருவாக்குறார். பின்னர் ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து என்னது தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த போது, எதுக்கு? ஜேர்மன் எழுச்சிக்கு வந்து தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த போது இவர் ஒட்டோமன் பிஸ்மார்க் வந்து என்ன செய்யறாண்ட, ராஜதந்திரத்தை மேற்கொண்டு ரஷ்யா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளுடைய உதவியை பெற்று பிரான்சிடம் இருந்து என்னது ஏனைய நாடுகண்ட உதவியோட பிரான்சிடம் இருக்கின்ற அல்சேஸ் லொரைன்ஸ் பகுதிகளை வந்து கைப்பற்றி 1780ஆம் ஆண்டு இவர் வந்து என்னது ஜேர்மனை வந்து ஐக்கியப்படுத்தி கொள்றார். இப்படி ஜேர்மனை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்ட இவர் வளமான இவ்விரு பகுதிகளையும் இழக்க விரும்பாத பிரான்ஸ், ஜேர்மனின் அதிகாரம் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் தனது அதிகாரத்தை பரப்பிக்கொள்ள முற்படுது. ஏனண்டா இப்ப வந்து இவ்வளவு காலம் மேரிட்ட காணப்படுது, பிரான்ஸ்டான் இந்த 2 பகுதிகளும் காணப்படுது. இந்த பகுதிகளை வந்து திடீரென்று பறிச்சா உடனே பிரான்ஸ் சும்மா இருப்பானோ? பிரான்ஸ் என்ன செய்யறான்டா, ஜேர்மன் அந்த அதிகாரத்தை வந்து என்னது இல்லாம செய்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து பரப்பணும் என்ற ரீதியில வந்து இவன் என்ன செய்யறான்டா, வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அல்ஜீரியா பகுதியில், வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அல்ஜீரியா பகுதியில் 1880ஆம் ஆண்டு பிரான்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துது. சரியா? 1880ஆம் ஆண்டு பிரான்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து அல்ஜீரியா பகுதியில வந்து செலுத்துது. ஏனென்றா ஜேர்மனை விட நாங்கள் வந்து என்னது பலமானவர்கள் என்பதை வந்து காட்டுவதற்காக வந்து அல்ஜீரியா பகுதியில வந்து ஆதிக்கத்தை செலுத்த 1880ஆம் ஆண்டு என்ன நடக்குது? பிரான்ஸ் வந்து தன் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற போது ஜேர்மன் அதை வந்து உன்னிப்பா வந்து கவனிக்குது. என்ன செய்யணும் பிரான்ஸ் என்ன செய்யுது ஜேர்மன் வந்து கவனிக்குது. இதனைத் தொடர்ந்து நியூனிசியா, மொரோக்கோ போன்ற பகுதிகளில் பிரான்சினுடைய ஆதிக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டதோடு, இதால பிரான்சின் ஆதிக்கம் வந்து நியூனிசியா, மொரோக்கோ போன்ற பகுதிகளில் வந்து எனது ஆதிக்கம் இனி இருக்கக்கூடாது என்ற ரீதியில வந்து ஜேர்மன் வந்து எனது தடை விதிக்குது. இப்படி தடை விதிக்கப்பட்டமையால வந்து இரு நாடுகளுக்கும் இரு அணிகளாக பிரிந்து உணவு, மருந்து, ஆயுதம், படை என்பவற்றை விருத்தி செய்து கொண்டமையால் முதலாம் உலகமா யுத்தம் ஏற்பட வித்திட்டிருந்தது. இது உங்களுக்கு விளங்கிட்டா? முதல் வந்து என்னண்டா 30 போர்ல வந்து என்னது பிரான்சிடம் வந்து 2 பகுதிகள் வந்து காணப்பட அதை ஜேர்மன் வந்து கைப்பற்ற, பிஸ்மார்க் வந்து கைப்பற்ற. இப்ப ஜேர்மனிடம் காணப்பட்டதல்லோ அதை வந்து பிரான்ஸ் வந்து கைப்பற்றின பிறகு என்னது பிரான்ஸ் வந்து அந்த பகுதிகளை வந்து கைப்பற்றுது. இப்ப இந்த பிரான்ஸ் வந்து கைப்பற்றியமையால வந்து ஜேர்மன் சும்மா இருக்குமோ? முதல்ல பிரான்ஸ்ல காணப்படுது, இப்ப ஜேர்மன் வந்து கைப்பற்றுது. இப்ப பிரான்ஸ் வந்து அந்த பகுதிகளை வந்து மீட்டெடுக்கணும் என்ற ரீதியில வந்து செயற்பட
எனது ஜேர்மன் ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து பரப்புது. இப்படி ஆதிக்கத்தை பரப்பு முகமாக வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அல்ஜீரியா பகுதியில வந்து 1880 பிரான்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துது. இவ்வளில வந்து ஜேர்மனி இதை பார்த்து கொண்டு ஜேர்மனி என்ன செய்யுதுண்டா, இவனை இப்படியே விட்டா என்னது தன்னுடைய பகுதிகளையும் வந்து எனது ஆதிக்கம் செலுத்துவான் என்ற ரீதியில வந்து நியூனீசியா, மொரோக்கோ போன்ற பகுதிகளை வந்து பிரான்சின் ஆதிக்கம் அந்த பகுதிகளில் வந்து பிரான்சின் ஆதிக்கம் அதிகளவா காணப்படுது. அந்த பகுதிகளில் வந்து பிரான்சின் ஆதிக்கத்தை வந்து தடை விதிக்கிறான். பிரான்சின் செயற்பாடுகள் அங்கு இருக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறான். இதனால வந்து இரண்டு நாடுகளும் வந்து இரு அணிகளாக பிரிந்து உணவு, மருந்து, ஆயுதம், படை என்பவற்றை விருத்தி செய்து கொண்டமையால் முதலாம் உலக மகாயுத்தம் ஏற்படுது. சரியா? விளங்கிட்டா உங்களுக்கு? திருப்பி சொல்லணுமா நான்? இப்ப நாங்கள் பாஸ் பேப்பர் கேள்விய பாப்போம். முதலாவது, முதலாம் உலக போர் ஆரம்பித்தமைக்கான உடனடி நிகழ்வு என்னது? அசாந்த் என்னது? சார் முதலாம் உலக யுத்தம் இடம்பெறுவதற்கான உடனடி காரணம் என்ன? சரஜீவோ சம்பவம். அதே போன்று அடுத்த கேள்வி என்னண்டா, ஒன்றுக்கொன்று எதிரான இரண்டு அதிகார அணிகள் இருந்த இரண்டு நாடுகளை குறிப்பிட்டா. என்னென்ன நாடு? மத்திய ஐரோப்பிய வல்லரசுகள் நட்பு நாடு. இல்ல நான் கேக்குறேன், நாட கேக்குறேன். சும்மா பொதுவா சொன்ன நாடா சார்? இப்ப நான் சொன்ன இதை வச்சு நான் சொன்னான். இப்ப செண்டானில் கேள்வி ஒரு சொல்லுங்க சார். அப்ப விளங்கியல உனக்கு? ஜேர்மன் பிரான்ஸ். அதான் திருப்பி சொல்றேன். ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்ற பகமை, அதாவது ஜேர்மனுக்கு சொந்தமான அசாந்த் கவனி, ஜேர்மனுக்கு சொந்தமான அல்சேஸ் லொரைன்ஸ் என்ற இரண்டு வளமான இரும்புத்தாது நிலக்கரி விளைகின்ற பகுதிகளை 1648 30 போரின் முடிவில வந்து பிரான்சிடம் வந்து அந்த ரெண்டு பகுதி வந்து கொடுக்கப்படுது. சரியா? இப்ப அந்த பிரான்சிடம் வந்து கொடுக்கப்பட்டமையால வந்து 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில வந்து தேசிய உணர்வால் வந்து பின்னர் வந்து என்ன ஜேர்மனி வந்து என்னது சிதறி காணப்படுது. என்னது ஒன்று சிதறி காணப்படுது. பின்னர் வந்து என்னது அந்த சிதறி கிடக்கின்ற சிற்றரசுகளை வந்து ஒன்றுபடுத்தி ஜேர்மன் பகைமையை வந்து என்னது ஏற்படுத்து. என்னடா ஜேர்மன் வந்து என்னடா முதல் வந்து சிற்றரசுகளா வந்து பிரிந்து காணப்படுது. பின்னர் வந்து தேசிய உணர்வை வந்து ஏற்படுத்தி என்னது ஜேர்மன் ஐக்கியத்துக்கு வந்து முற்படுது. சரியா? பிஸ்மார்க்கால வந்து ஜேர்மன் ஐக்கியம் வந்து மேற்கொள்ளப்படுது. சரியா? முதல் 30 போர், அடுத்த ஜேர்மன் ஐக்கியம் ஒழுங்காத்தான் வருது, ஒவ்வொரு ஓர்டரும் படித்தான் வருது. ஜேர்மன் ஐக்கியம் வந்து ஏற்படுது. சரியா? இவ்வழில 369 சிற்றரசுகளா சிதறுண்டு காணப்படுகின்ற போது நெப்போலியன் போனபாட் 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவன் வந்து ஏற்படுத்தி இருக்கிறான். ரைன் கூட்டமைப்பு வந்து உருவாக்குறான் யார்? நெப்போலியன் போனபாட். இவ்வேளையில வந்து ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகள் வந்து என்னது தடைக்கு உள்ளாக்கப்படுது. என்னது ஜேர்மனுடைய எழுச்சியா வந்து தடைக்கு உள்ளாக்கப்படுது. சரியா? ஆஸ்திரியா, பிரான்ஸ், அதான் சொன்னேன். பிரான்சுக்கு எதிராக வந்து ஜேர்மன் வந்து எழுச்சி பெற ஆஸ்திரியாவும் பிரான்சும் வந்து என்னது தடையாக அமையுது. இப்ப ஜேர்மன் எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற்ற என்ன உணர்வு என்ன எழுச்சி பெற்ற ஒருவனா வந்து பிஸ்மார்க் வந்து காணப்படுகிறார். இந்த பிஸ்மார்க் வந்து என்ன செய்யறாடா, பிரான்ஸ்ல இருக்கிற அந்த அல்சைன்ஸ் லொரைன்ஸை வந்து கைப்பற்றோடு மட்டுமல்லாது பிரான்ஸை விட தாங்கள் வந்து அதிகாரத்துல வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை வந்து காட்டுவதற்காக என்ன செய்யறான்டா பிஸ்மார்க் தான் என்ன ஜேர்மன் ஐக்கியத்துக்கு முற்பட்டவன். அவன் தான் என்னது சான்சலர். அதே போன்ற என்ன ராஜதந்திரத்தை வந்து ஏற்படுத்தி பிஸ்மார்க் வந்து தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்துறான்.
அப்படி பயன்படுத்தி ரஷ்யா, இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளின் உதவியை வந்து நாடுறான். இப்படி நாடி பிரான்ஸை வந்து தோக்கடிச்சு பிரான்சிடம் இருக்கின்ற அல்சேல்ஸ், லொரைன்ஸ் போன்ற வளமான பகுதிகளை வந்து கைப்பற்றான். கைப்பற்றி 1870ஆம் ஆண்டு ஜேர்மன் ஐக்கியத்தை வந்து ஏற்படுத்துறான். சரியா? விளங்கிட்ட அவ்வளவும்? ஆமாம் சார். இதை நான் சோட்டா சொல்றேன்டா. 30 ஆண்டு போர்ல வந்து ஜேர்மன்ல காணப்பட்ட 2 பகுதியை வந்து பிரான்சிடம் வந்து கொடுக்கப்பட்டதன் பின்னர் அவன் வந்து சும்மா இருப்பான ஜேர்மன்காரன் தண்ட பகுதியை பிரான்ஸ் வச்சிருந்தா. இப்ப என்ன செய்யறான்டா, ஜேர்மன்காரன் என்ன பிரான்ஸை வந்து தோக்கடிச்சு அந்த பகுதிகளை வந்து கைப்பற்றி ஜேர்மனை வந்து ஐக்கியப்படுத்துறான். சரியா? 369 நாடுகளை வந்து இணைச்சு என்னது ஜேர்மன் வந்து என்னது ஐக்கியம் அடையுது. சரியா? இப்ப ஜேர்மன் இவ்விரு என்ன சாரி வளமான இவ்விரு பகுதிகளை இழக்க விரும்பாத பிரான்ஸ் என்ன கொஞ்ச காலம் வந்து அனுபவிச்சுட்டான் தானே. அப்ப வந்து திருப்பி இதை இழக்க அவனுக்கு மனசு இருக்குமா? இல்லத்தானே. இப்ப என்ன செய்ய வேண்டாம், பிரான்ஸ் ஜேர்மனின் ஆதிக்கம் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் தனது ஆதிக்கத்தை வந்து பரப்பிக்கொள்ள முற்படுது பிரான்ஸ். இவ்வேளையில வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற வட ஆப்பிரிக்காவில இருக்கின்ற அல்ஜீரியா பகுதியில் 1880ஆம் ஆண்டு பிரான்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிற போது, அதாவது அது ஜேர்மன் கட்டுப்பாடு இருக்கின்ற இடம், பிரான்ஸ் வந்து தன் ஆதிக்கத்தை வந்து செலுத்துகின்ற போது ஜேர்மனி வந்து அதை உன்னிப்பா வந்து கவனிச்சு கொண்டு இருக்குது. இதனைத் தொடர்ந்து ஜேர்மனி என்ன செய்தண்டா, பிரான்சுக்கு வந்து என்ன தடை விதிக்குது. நியூனீசியா, மொரோக்கோ போன்ற பகுதிகளில் வந்து பிரான்சின் ஆதிக்கத்துக்கு வந்து தடை விதிக்கப்பட்டமையை தொடர்ந்து, சரியா வடிவாக்கமணி அசாந்த், இதனால் இரு நாடுகளும் இரு அணிகளாக பிரியுது. உணவு, மருந்து, ஆயுதம், படை என்பவற்றை விருத்தி செய்து கொண்டமையால் முதலாம் உலகமா யுத்தம் ஏற்பட வித்திட்டு இருந்தது. இதுல ஒன்றுக்கொன்று எதிரான 2 அதிகார அணிகளில் இருந்த இவ்விரண்டு நாடுகளை குறிப்பிடுக. என்ன விடாசாந்த்? ஆமா சார். இதுக்கு நான் சொன்ன சரிதானே சார்? 2 அணிகள்லையும் 2 நாடுகள். நீ அப்படியும் கொடு, அணியேம் கொடு, நாடுகள பேரையும் கொடு. அதான் நான் முதல் சொல்ல நீங்கள் இல்லை. நாடுகளை தான் முக்கியமா கேட்டுக்கான. 2 நாடுகளை வந்து குறிப்பிட அணிய சரியில்லை தானே. அணியா கொடுத்துதானே சார் கொடுக்கணும். எந்த அணியில எந்த நாடு இருந்து வேண்டா தானே சரி. எழுமாச்சா கொடுத்தா அப்படித்தானே கேட்டுக்கிறேன். ரெண்டு நீங்க கொமனா கொடுத்தா அணி நாட்டுன பேரை தான் கொடுத்துக்கணும். அணி சரிதான்டா, சரிதான் அப்படி கொடுங்க. கொஞ்சம் அணிகள் அவங்க தந்திருக்கிறபடியா கொடுக்கத்தானே சார். என்னென்ன நாடு? மத்திய ஐரோப்பிய வேலத்துல ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி. அங்கால நட்பு நாடுகள்ல இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, ரோமேனியா, கிரீஸ். இதுல கிட்ட இந்த முக்கியமான நாடுறா. முக்கியமா 2 நாடல்லோ, ஜேர்மன், பிரான்ஸ். சரியா? இப்ப ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிரிந்த விதத்தை தெளிவுபடுத்துக. இப்ப நான் சொன்னேன், ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிரிந்த விதத்தை தெளிவுபடுத்துக. இப்ப நான் சொன்னேன்டா ஒரு காரணம், ஜேர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையில 2 அணியா பிரியுது. அதுவும் எழுதலாம இருக்கு. அதான் வேணும். மற்ற வந்து ஐரோப்பா 2 அதிகார அணிகளா பிரிவுண்டமை முதலாம் உலக போரின் ஆரம்பத்திற்கு எந்த அளவுக்கு காரணமா இருந்ததை வந்து பரிசீலனை செய்யட்டா. இதுவும் வந்து காரணம் தான் கேட்டிருக்கான் புள்ளா. சரி, அடுத்த பாயிண்ட்ஸ்
அடுத்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ்டா. பாரு இத. ஐரோப்பாவில் நாடுகள் இரு அணிகளாக பிரிந்தமை. இப்ப வந்து ஜெர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பகமை பார்த்துட்டோம். இப்ப அணிகளாக பிரியறத பார்த்துட்டோம். ஏன் பிரிஞ்சு பார்க்க போறோம். ஐரோப்பா நாடுகளை இரு அணிகளாக பிரிந்தவை. 2வது பாயிண்ட்ஸ், ஜேர்மனை ஐக்கியப்படுத்தி கொண்ட பிஸ்மார்க் தான் கைப்பற்றிய பிரதேசங்களை வந்து பாதுகாத்து கொள்ள முற்படவே இவன் பிரான்சை தனிமைப்படுத்தி ரகசிய ஒப்பந்தத்தை வந்து கையாண்டு ஜேர்மன் தலைமையில் பலமிக்க அணியொன்றை உருவாக்கி கொண்டான். என்னது, ஜேர்மனை ஐக்கியப்படுத்தி கொண்ட பிஸ்மார்க் வந்து என்ன செய்யறான்டா, தான் கைப்பற்றிய பிரதேசங்களை வந்து பிரான்ஸ் தனிமைப்படுத்தி ரகசியம் ஒப்பந்தத்தை வந்து கையாண்டு ஜேர்மனி தலைமையில் வந்து பலமிக்க அணியொன்றை வந்து உருவாக்கி கொண்டான். சரியா? 1873ஆம் ஆண்டு ஜேர்மனானது ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா. எனது 1873ஆம் ஆண்டு ஜேர்மனானது ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் ரகசிய ஒப்பந்தத்தை கையாண்டதுடன் முக்கூட்டுறவு உடன்படிக்கை அல்லது 3 பேரரசுகளின் சங்கம் என்ற பெயரில் ஒரு அணியை உருவாக்கி இருந்தான். எனது 73ஆம் ஆண்டு ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா போன்ற நாடுகளின் ரகசிய ஒப்பந்தத்துடன் கையாண்டதோடு முக்கூட்டு உடன்படிக்கை அல்லது 3 பேரரசுகளின் சங்கம் என்ற பெயரில் ஒரு அணியை வந்து உருவாக்கி இருந்தான். ஒப்பந்தங்கள்ல வந்து ரஷ்யா விலகி கொள்ளவே ஜேர்மன், ஆஸ்திரியா போன்ற நாடுகளுடன் 1879ஆம் ஆண்டு இருவர் கூட்டுறவு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்றான். சரியா? பிஸ்மார்க் வந்து செய்து கொள்றான். 1879ஆம் ஆண்டு இருவர் கூட்டுறவு ஒப்பந்தம் ஒன்றை வந்து பிஸ்மார்க் வந்து செய்து கொள்றான். இவ் அணியில் 1882ஆம் ஆண்டு இத்தாலி வந்து இணைந்து கொள்ளுது. இத்தாலி வந்து இணைந்து கொண்டே தொடர்ந்து மத்திய ஐரோப்பா வல்லரசு அணி என்ற பெயர்ல வந்து ஐரோப்பா வில் வலம் வந்தது. சரியா? என்னது, ரஷ்யா வந்து விலகுது. ரஷ்யா விலகின அப்புறம் ஜேர்மனும் ஆஸ்திரியா வந்து இணைந்து வந்து இருவர் கூட்டுறவு ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்ள இப்ப இத்தாலி வந்து இணையுது இந்த ஒப்பந்தத்துல. இப்ப மத்திய ஐரோப்பா வல்லரசு அணிகள் என்ற பெயர்ல வந்து ஐரோப்பால வந்து வலம் வருது. சரியா? 1890ஆம் ஆண்டு பிஸ்மார்க் அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்த கொள்ளவே பிரான்ஸ் ஜேர்மனுக்கும் சவாலான பலம் பொருந்திய அணி ஒன்றை உருவாக்கி கொண்டது. எனது பிஸ்மார்க் வந்து எனது அமைச்சு பதவியிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய பிரான்ஸ் ஜேர்மனுக்கு சவாலான பலம் பொருந்திய அணி ஒன்றை உருவாக்கி கொண்டது. சரியா? அவ்வகையில் 1894ஆம் ஆண்டு பிரித்தானியாவும் 1907ஆம் ஆண்டு ரஷ்யாவும் இணைந்து நட்பு அணி, நேச அணி என்ற பெயரில் ஐரோப்பாவில் வலம் வந்தது. இவ்வாறு பிரான்ஸ் ஜேர்மனி தலைமையில் 2 பலம் பொருந்திய அணியை உருவாக்கி கொண்ட 2 நாடுகளும் தமக்கிடையே உணவு, மருந்து, ஆயுதம், படை போன்றவற்றை விருத்தி செய்து கொண்டமையால் 1ஆம் உலகப் போருக்கு வந்து வழிவகுத்தது. அந்த 2 அணிகளுக்கும் இடையெல்லாம் இடம்பெறுது. இப்ப என்ன இடம்பெறுதுண்டா, ஜேர்மன் ஐக்கியப்படுத்தி கொண்ட பிஸ்மார்க் வந்து பிரான்ஸை வந்து தனிமைப்படுத்தி ரகசியமா ஒரு ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்றான். இந்த ஒப்பந்தத்தால வந்து 1873ஆம் ஆண்டு ஜேர்மனானது ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் வந்து ரகசியமாக பிரான்ஸுக்கு தெரியாம வந்து ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்றான். இந்த ஒப்பந்தம் வந்து முக்கூட்டு உடன்படிக்கை அல்லது 3 பேரரசுகளின் சங்கம் என்ன பேர் வழங்கப்படுது. இந்த ஒப்பந்தத்துல வந்து ரஷ்யா வந்து விலகி கொள்ளவே ஜேர்மன், ஆஸ்திரியா எனும் 2 நாடுகள் இருக்க இரு கூட்டுறவு ஒப்பந்தம் என கொண்டு வரப்படுது. பின்னர் இத்தாலி இணைக்கப்பட்டமையால வந்து மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணிகள் என்ற பெயர்ல வலம் பெறுது. என்ன இந்த ஒப்பந்தம், இந்த அணி. சரியா? பின்னர் பிஸ்மார்க் வந்து அமைச்சு பதவியில இருந்து விலக பிரான்ஸ் ஜேர்மனுக்கு சவாலான பலம் பொருந்திய அணியொன்றை உருவாக்கி கொண்டது. பிரான்ஸ் வந்து ஜேர்மனுக்கு சவாலான பலம் பொருந்திய அணியொன்றை உருவாக்கி கொள்ளுது. இப்ப முதல் வந்து ஜேர்மன் தான் உருவாக்குது. பின்னர் வந்து பிரான்ஸும் வந்து பிஸ்மார்க் போனபடியால வந்து பிரான்ஸுக்கு தைரியம் வந்தமையால வந்து பிரான்ஸ் என்ன செய்தாண்டா ஒரு பலம் வாய்ந்த
அணி ஒன்றை உருவாக்கி கொள்ளுது. அவ்வகையில் 1894 ஆண்டு பிரித்தானியாவும் 1907 ரஷ்யாவை இணைத்து நட்பு அணி என்ற பெயர்ல ஐரோப்பாவில் வலம் வந்தது. இது பிரான்ஸ். ஏண்டா பிரான்ஸ் என்னது ஜெர்மனுக்கு சார்பா இருந்து பிரான்ஸ் ஜெர்மனுக்கு சார்பா இருந்த ரஷ்யா விலகுது. இப்ப இத்தாலி இணையுது. விலகி கொண்ட ரஷ்யா எங்கு இணையுதுண்டா பிரான்ஸோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து பிரித்தானியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு நட்பு அணி அல்லது நேச அணி என்ற பேர்ல ஐரோப்பால வலம் வருது. இவ்வாறான பிரான்ஸ் ஜெர்மன் தலைமையில் 2 பலம் பொருந்திய அணிகளை உருவாக்கி கொள்ளுது. பிரான்ஸ் ஜெர்மனி இவ்வாறாக பிரான்ஸ் ஜெர்மனி தலைமையில் 2 பலம் பொருந்திய அணியை உருவாக்கி கொண்ட 2 நாடுகளும் தமக்கிடையே உணவு, மருந்து, ஆயுதம், படை போன்றவற்றை விருத்தி செய்து கொண்டமையானது முதலாம் உலகப் போருக்கு வழிவகுத்து. இப்ப ஏனென்றா இந்த உணவு, மருந்து, ஆயுதம், படை போன்றவற்றை விருத்தி செய்து கொண்டவன் ஒவ்வொருத்தரும் விருத்தி செய்து ஏண்டா 2 பேரும் அடிபடுறதுக்கு தயாராகிறது ரெடி ஆயிடும். சரியா விளங்கிட்டா இது? பிஸ்மார்க் அணியை உருவாக்க முற்படுறார். இப்ப பிஸ்மார்க் என்னது அணியை உருவாக்க முற்பட என்னது ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா இருக்குது. இப்ப ரஷ்யா விலகி இருகூட்டு ஒப்பந்தம் என்ற அணி காணப்படுது. இப்ப அதுல என்னது இத்தாலி இணையுது. இத்தாலி இணைஞ்சா பிறகு மத்திய ஐரோப்பாவில் வல்லரசு அணிகள் என்ற பெயர்ல ஐரோப்பால வலம் வருது. இதனைத் தொடர்ந்து என்னது பிஸ்மார்க் அமைச்சு பதவியில விலகுறார். இதை கண்ட பிரான்ஸ் என்னது பிரித்தானியாவையும் ரஷ்யா இணைச்சு நட்பு அணி அல்லது நேச அணி என்ற பேர்ல ஐரோப்பால வலம் வருது. அவர்களும் வலம் பாரணமர் மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி என்ற பேர்ல ஆஸ்திரியா, ஹங்கேரியும் இத்தாலியும் இணைஞ்சு வாரினம். இங்க பிரான்ஸ் சார்பா பிரித்தானியாவும் ரஷ்யாவும் பிரான்சும் இணைந்து நட்பு அணி என்ற பேர்ல வாரினம். சரியா விளங்கிட்டா இது? விளங்கிட்டு. மிச்சாக்களுக்கு விளங்கிட்டா? ஆம் சார் விளங்கிட்டு. அடுத்தது பிஸ்மார்க்கினுடைய ராஜதந்திரம். இது கூட எழுதுவோம்டா. முதலாம் உலக போறண்டா அப்படின்னு கூட விளக்கினாண்டாண்டா மார்க்ஸ் போடுவாங்க. பார்த்து எடுங்கோ. எக்ஸாம் பேப்பர்ல வேற கேள்வி ஈஸியா அதை எடுக்க பாருங்கோ. ஆக கேள்வி இல்லாத பட்சத்துல இதை எடுங்கோ. பிஸ்மார்க் என்ற ராஜதந்திரம் ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தி கொண்ட பிஸ்மார்க் ராஜதந்திர கொள்கையையும் கூட்டடைகளையும் கையாண்டு பிரான்சை தனிமைப்படுத்தும் கொள்கையில் ஈடுபட்டு வாரான். என்னது ஜெர்மனை ஐக்கியப்படுத்தினான் பிஸ்மார்க். இவன் ஐக்கியப்படுத்தின பிறகு ராஜாந்திரம் கூட்டடைகளையும் பின்பற்றி பிரான்சை தனிமைப்படுத்துற நோக்கில இவன் ஈடுபட்டு வாரான். குறிப்பாக பிரான்சிடம் இருக்கின்ற அல்சேஸ், லொரைன்ஸ் போன்ற வளமான பிரதேசங்களை மீள கைப்பற்ற முற்பட்டமையால பிரான்சை தனிமைப்படுத்தி ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி போன்ற நாடுகளுக்கு இடையே கூட்டணியை உருவாக்குறான். என்னண்டா பிரான்சிடம் இருந்து கைப்பற்றிய அல்சேஸ், லொரைன்ஸ் போன்ற வளமான பிரதேசங்களை மீள கைப்பற்ற முற்படினோம். ஏண்டா முதல் இங்க பிரான்சிடம் இருக்குது. அதை ஜேர்மன் கைப்பற்றுது. ஜேர்மன்ட கடந்த 2 பகுதிகளை பிரான்ஸ் கைப்பற்ற முற்பட ஜேர்மன் தடை விதிக்குது பிரான்சுக்கு. இப்ப அந்த தடை என்னது கைப்பற்ற முற்பட்மையால
பிரான்ஸை வந்து தனிமைப்படுத்து ஜேர்மன். இப்ப தனிமைப்படுத்தியமையால வந்து ஜேர்மனி என்ன செய்தண்டா, பிரான்ஸை விட்டுட்டு ஜேர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி போன்ற நாடுகளுடைய கூட்டணியை வந்து உருவாக்குது. இதனைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி உலகில் தலைசிறந்த கடற்படை கொண்ட நாடாக பிரித்தானியா உடன் நட்புறவை பேணிக்கொள்ள முற்பட, இவன் பிரித்தானியாவின் கடற்படைக்கு சவாலாக ஜேர்மனானது கடற்படை பெருக்கிக் கொள்ளாது தரைப்படை, கைத்தொழில் போன்றவற்றை வந்து விருத்தி செய்து. சரியா? என்னது 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில வந்து உலகின் தலை சிறந்த கடற்படை கொண்ட இங்கிலாந்தோட நட்புறவை வந்து பேணிக்கொள்ள முற்பட்ட இவன் யார்? பிஸ்மார்க். பேணிக்கொள்ள முற்பட்ட இவன் பிரித்தானியாவின் கடற்படைக்கு சவாலாக ஜேர்மனானது கடற்படையை பெருக்கிக் கொள்ளாது தரைப்படை, கைத்தொழில்படை போன்றவற்றை வந்து விருத்தி செய்து இவ்விரு ராஜாந்திர கொள்கைகளுக்கிடையும் கையாண்டு 1862 அல்ல 1863 தொடக்கம் 1890 வரையான 28 ஆண்டுகளில் ஜேர்மனியை பலமிக்க ஒரு நாடாக மாற்றி வைத்தான். என்னண்டா அவன் வந்தனது கடற்படையை வந்து பெருக்கிக் கொள்ளாம தரப்படையும் கைத்தொழிலையும் வந்து விருத்தி செய்யறான். சரியா? சார் இப்ப கடைசி கேள்விக்கு விட சொல்றீங்க? இல்ல நான் இது வந்து என்ன காரணங்களை வாசிக்க, என்னென்ன காரணங்களுக்கு வந்து இது ஏற்படுதுண்டு. கடைசி கேள்வி நம்புருவா. ஐரோப்பா 2 அதிகார அணிகளா பிரிவுண்டமை முதலாம் உலகப் போரின் ஆரம்பத்துக்கு எந்த அளவு காரணமாயிருந்தது பரிசீலனை செய்யும். ஓமடா இவ்வளவும் வந்து அதுக்கு வருமடா. என்ன ஒன்று வந்து முதலா போய் ஜேர்மன் பிரான்ஸ் பகமை, அடுத்து ஐரோப்பால 2 அணிகள் பிரிந்தமையும் பிஸ்மார்க்கின் ராஜேந்திரமும் வரும். அங்களையும் வரும் பாரு சொல்றேன். அடுத்த வந்து பிரித்தானியாண்ட கடற்படை வலிமை 19ஆம் நூற்றாண்டு பின்னரை பகுதியில வந்து உலகின் தலை சிறந்த நாடா கடற்படை கொண்ட நாடா பிரித்தானியா விளங்குது. இந்த பிரித்தானுடைய கடற்படை வலிமைக்கு எதிராக ஜெர்மன் தனது கடற்படையை பெருக்க முற்பட்ட போது 2 நாடுகளுக்கும் இடையில் பிரச்சனை தோற்றுவித்திருந்தது. 1888ஆம் ஆண்டு ஜேர்மனின் கைசர் 2ஆம் வில்லிய ஜேர்மனின் பழைய கப்பல்களை வந்து தூக்கி எறிந்து விட்டு நவீன முறையில் புதிய கப்பல்களை வந்து உற்பத்தி செய்து கொண்டான். இதனை கண்ட பிரித்தானியா பழைய கப்பல்களை வந்து கடலில் வீசிவிட்டு புதிய கப்பலை வந்து உற்பத்தி செய்து கொண்டது. அவன் என்னது ஜேர்மனும் வந்து என்னது புதிய கப்பலை உருவாக்க பிரித்தானியா வந்து புதிய கப்பலை வந்து உருவாக்குது. குறிப்பாக டொரடோட் என்று அழைக்கப்படுகின்ற டொரடோட் என்று அழைக்கப்படுகின்ற மணித்தியாலத்து 22 மைல் கடல் வேகத்தில் செல்லக்கூடியதும் 8 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியதும் சுழலக்கூடிய மேடையில் பீரங்கி பொருத்தப்பட்டிருந்தது. எனது 24 மைல் கடல் வேகத்துல வந்து செல்லக்கூடியதும் 8 கிலோமீட்டர் வந்து தாக்கக்கூடியதும் 24 மைல் வேகத்துல சென்று 8 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியதும் சுழல் மேடையில வந்து பீரங்கி பொருத்தப்பட்டிருந்தது. சரியா? இத்தகைய கப்பல்களை வந்து இரு நாடுகளும் உற்பத்தி செய்து ஒன்றுக்கொன்று போட்டிக்கு வந்து கடற்படையை வந்து பெருக்கிக் கொள்ளுது. முதலாம் உலகப் போர் ஆரம்பத்துக்கு முன்னர் 2 நாடுகளும் தமது கடற்படை பலத்தை உலக அரங்கில் காட்சிப்படுத்திய போது ஜேர்மனிடம் 17 கப்பல்களும் பிரித்தானியாவிடம் 20 கப்பல்களும் வந்து காணப்பட்டன. இது பிரித்தானியாவின் கடற்படை பலத்தை வந்து எடுத்து காட்டுகிறது. இவ்வாறாக 2 நாடுகளும் கடற்படை பலத்தை பெருக்கி கொண்டமையால வந்து முதலாம் உலக யுத்தம் தோற்றுவித்தது. அதாவது வந்து முதல் வந்து தரைப்படையையும் கைத்தொழிலையும் வந்து விருத்திப்படுத்தி கொண்டது என்னது ஜேர்மன். பின்னர் வந்து கடற்படையை வந்து விருத்திப்படுத்து. இப்ப வந்து கடற்படையை வந்து விருத்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்டா, என்னது பழைய கப்பல்களை விட்டுட்டு 2 நாடுகளும் வந்து புதிய கப்பல்களை வந்து உருவாக்குது. இந்த புதிய கப்பல்கள் வந்து எப்படி இருக்குதுண்டா 22 மைல் கடல் வேகத்தில் செல்லக்கூடியதும் 8 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியதும் சுழலக்கூடிய மேடைகள்ல வந்து பீரங்கி பொருத்தக்கூடியதுமான என்ன கப்பல்களை வந்து 2 நாடுகளும் வந்து என்னது உருவாக்குது. இப்ப 2 நாடுகளுக்கும் இடையில வந்து போட்டி 2 நாடுகளுக்கும் இடையில வந்தது
இந்த 2 நாடுகள் வந்து யுத்தத்துக்கு வந்து தயாராக இவர்கள் வந்து என்னது உலக நாடுகளில வந்து தங்களுடைய பலத்தை வந்து காட்டும் முகமா வந்து எனது 1914ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் 2 நாடுகளும் தமது கடற்படை பலத்தை உலக அரங்கு காட்சிப்படுத்திய போது ஜேர்மனிடம் வந்து 17 கப்பல்கள் அப்படி இருந்ததாம். அதே போன்று பிரித்தானியாவிடம் 20 கப்பல்கள் வந்து காணப்பட்டது. இப்ப பிரித்தானியாவின் கடற்படை பலத்தை எடுத்து காட்டுகிறது. அதாவது வந்து என்னது பிரித்தானியா வந்து ஜேர்மனை விட 3 வந்து கூட இருக்கிறதால வந்து பிரித்தானியா வந்து என்ன பலம் வாய்ந்ததா வந்து எடுத்து காட்டப்படுது இந்த உலக அரங்குக்கு உலக நாடுகளுக்கு. இவ்வாறான 2 நாடுகளுக்கும் கடற்படை பலத்தை பெருக்கிக் கொண்டமையால வந்து இந்த உலகமா யுத்தத்துக்கு வந்து காரணமா அமையுது. சரியா? சார் ம் இப்ப 8 மார்க்ஸுக்குரிய கேள்வின்றா நாங்கள் முகவுரைகளை இந்த காரணங்களோட பாயிண்ட்ஸா கொடுத்தது அதுல 6 காரணத்தை விளக்கினா சரிதானே சார்? முக்கியமான காரணிகளை விளக்குங்க. ஆ. உடனடி காரணம் முக்கியம். மற்றது என்னண்டு ஆரம்பிக்குது என்னண்டு முடிகிற ஆரம்பத்துக்கான முக்கிய காரணங்கள் இருக்குன்னு தானே அதை கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? சரியா? இப்படி உலகமா யுத்தம் வந்து விளங்காத ஆக்கள் வந்து வேற கேள்வியில எடுத்து செய்ய பாருங்க. ஏன்டா உலகமா யுத்தம் கொஞ்சம் கூட விளக்கினா தான் கூட மார்க்ஸ் போடுவான். அப்படின்னு 15 20 கேட்டாண்டா அப்படித்தான் போடுவோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பெல்ஜியத்தின் மீதான உடன்படிக்கை மீறப்படல். பெல்ஜியத்தின் மீதான உடன்படிக்கை மீறப்படல். ஐரோப்பாவில் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக பெல்ஜியம் வந்து விளங்குது. ஐரோப்பால சிறிய நாடுகள்ல வந்து பெல்ஜியம் உண்டாகும். இந்நாடு 1839ஆம் ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்த போது இந்நாட்டின் சுதந்திரத்தை வந்து பேணிக் கொள்வதற்கு பிரான்ஸ், ஜெர்மன், பிரித்தானியா போன்ற நாடுகள் 3 ஓர் உடன்படிக்கை வந்து கைச்சாத்தினம். எனது பெல்ஜியம் வந்து எனது சுதந்திரம் அடைகிற போது இந்நாட்டின சுதந்திரத்தை வந்து பேணிக்கொள்ளும் முகமா பெல்ஜியம் வந்து பேணிக்கொள்ளும் முகமா பிரான்ஸ், ஜெர்மன், பிரித்தானியா போன்ற நாடுகளுடன் வந்து உடன்படிக்கையை வந்து கைச்சாத்திடுது. அதாவது பெல்ஜியத்தின் சுதந்திரத்தினை மீறுகின்ற எந்த நாடாக இருந்தாலும் இம்மூன்று நாடுகளும் இணைந்து போர் தொடுக்கும் என ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. எனது பெல்ஜியத்தை நீங்க தாக்கினீங்கண்டா நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அடிப்போம் என ஒப்பந்தம் வந்து செய்து கொள்ளப்படுது. இவ் ஒப்பந்தத்துல வந்து கை எழுத்திட்ட ஜேர்மன், பிரான்ஸ் இந்த ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்ட ஜெர்மனி பிரான்சுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு பெல்ஜியத்தின் ஊடாக படை அனுப்பப்படுது. என்னடா ஏற்கனவே பிரான்சுக்கு பெல்ஜியத்தை வந்து கைப்பற்ற ஒரு நோக்கம் இருக்கேக்க ஜெர்மனி என்ன செய்தண்டா பெல்ஜியத்தோட வந்து பெல்ஜியத்தை நீங்க தொட்டீங்கன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து அடிப்போம். அவனுக்கு ஜெர்மனிய நோக்கம் வந்து பிரான்ஸை வந்து அடிக்கணும் என்ற நோக்கம் தான். இப்ப என்ன பிரான்சுக்கு எதிராக வந்து பெல்ஜியத்தை சாட்டி கொண்டு ஜெர்மனி வந்து பிரான்சுக்கு எதிராக வந்து போர் தொடுப்பதற்கு வந்து படைகளை வந்து அனுப்புது. சரியா? இதனால் பெல்ஜியத்தின் சுதந்திரம் மீறப்படுவதனை காரணங்காட்டி பெல்ஜியத்தின் சுதந்திரம் வந்து மீறப்படுவதை காரணங்காட்டி பிரான்சும் பிரித்தானியாவும் ஒன்றில் பிரான்சும் பிரித்தானியாவும் ஓரணியில் நின்று ஜேர்மனிக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யவே முதலாம் உலக யுத்தம் ஆரம்பமாகுது. என்னண்டா பெல்ஜியம் வந்து காணப்படுது. பெல்ஜியம் வந்து சுதந்திரத்தை வந்து அடையுது. பிரான்ஸ், ஜெர்மன், பிரித்தானியா போன்ற நாடுகள் 3 ஓர் உடன்படிக்கையில வந்து கைச்சாத்திட்டனர். என்னண்டா அதாவது பெல்ஜியத்தின் சுதந்திரத்தை மீறுகின்ற போது எந்த நாடாக இருந்தாலும் 3 நாடுகளும் இணைந்து போர் தொடுக்கும் என ஒப்பந்தம் வந்து செய்து கொள்ளப்படி ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்ட ஜெர்மனி பிரான்சுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு படை அனுப்பப்படுது. இதனால் வந்து பெல்ஜியத்தின் சுதந்திரம் வந்து மீறப்படுவதனை காரணம் காட்டி
பிரான்சும் பிரித்தானியாவும் ஓரணியில் நின்று ஜேர்மனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யவே முதலாம் உலக யுத்தம் ஆரம்பமாகுது. என்னண்டா வந்து பெல்ஜியத்தை காரணம் காட்டி வந்து ஜேர்மன் செய்யறது சரியில்லை. ஏண்டா பெல்ஜியத்தின் என்னது படைகளை வச்சு கொண்டு என்ன ஜேர்மனி என்ன செய்தண்டா பிரான்சுக்கு எதிராக தான் படையெடுக்க முற்படுது. அப்ப பிரான்சும் பிரித்தானி பிரான்சும் பிரித்தானியாவும் ஓரணியில் நின்று ஜேர்மனிக்கு எதிராக வந்து போர் பிரகடனம் செய்ய முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிக்குது. விளங்கிட்டாது. விளங்கிட்டா? மிஷாக்கள் ஐரோப்பால மிகச்சிறிய நாடுகள் ஒன்றா பெல்ஜியம் இருக்குது. 1839 சுதந்திரம் அடைந்த போது தனது சுதந்திரத்தை பேணிக்கொள்ள பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா போன்ற நாடுகள் 3 நாடுகளிடம் வந்து ஒரு உடன்படிக்கையை வந்து கைச்சாத இடம் என்னண்டா, அதாவது பெல்ஜியத்தின் சுதந்திரத்தை மீறுகின்ற எந்த நாடா இருந்தாலும் இம்மூன்று நாடுகளும் இணைந்து போர் தொடுக்கும் என ஒப்பந்தம் செய்யப்படுது. இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி கொண்ட ஜெர்மனி என்ன செய்தண்டா பிரான்சுக்கு எதிராக வந்து போர் தொடுப்பதற்கு பெல்ஜியத்தின் படையை வந்து பயன்படுத்துது. ஆனா இப்ப பிரான்ஸ்காரன் சும்மா இருப்பானோ? பெல்ஜியத்துக்கு பிரச்சனை இருந்தா தான் நாங்க 3 ஜெர்மனும் சரி, பிரான்சும் சரி, பிரித்தானியாவும் சரி என வந்து தாக்குவோம் என எடுக்கப்பட்ட முடிவு தவறாக பயன்படுத்தி ஜேர்மன் அப்ப என்னது பிரான்சும் பிரித்தானியாவின 3 நாடுகள்ல ஜேர்மன் வந்து பிரான்சுக்கு எதிராக செயற்படுது. இப்ப பிரான்சும் பிரித்தானியா வந்து இணையுது. பிரான்சும் பிரித்தானியா இணைஞ்சமையால வந்து முதலாம் உலக போருக்கு காரணமா அமையுது. சரியா? ஐயோ, அடுத்தது வந்து ஜேர்மனியின் பேரரசு கொள்கை. ஜேர்மனியின் சக்கரவர்த்தியாக முடிசூடிக் கொண்ட 2ஆம் கைசர் வில்லியம் பிஸ்மார்க் ஐக்கியப்படுத்த கைசர் வில்லியம் எனது முடிசூடுறார். பரந்த பேரரசை உருவாக்க எண்ணினான். தரைப்படை, கடற்படை போன்ற படையெடுப்புகளை வந்து பொருளாதாரத்தை வந்து பெருக்கிக் கொள்ள முற்படுறான். ஜேர்மனியின் கடற்படையை வந்து உலகத்தரம் வாய்ந்த கடற்படையா வந்து பெருக்கிக் கொள்ள முற்பட்ட போது 19ஆம் நூற்றாண்டில் உலகிலே தலை சிறந்த கடற்படையை கொண்டிருந்த பிரித்தானியா ஜேர்மனுடைய நடவடிக்கைகளை விரும்பாது அந்நாட்டுக்கு எதிராக வந்து செயற்படுது பிரித்தானியா. இப்ப மொரோக்கோ தொடர்பாக இஸ்பானியாவும் பிரான்சும் முரண்பாடுக்கு நின்ற போது இம்முரண்பாட்டில் தலையிட்ட 2ஆம் கைசர் வில்லியம் பிரான்சை பாதிக்கும் வகையில் இஸ்பானியாவின் ஆதரவு வந்து இஸ்பானியாவுக்கு ஆதரவு அளிக்கிறார். சரியா? எனது மொரோக்கோ தொடர்பாக இஸ்பானியாவும் பிரான்சும் முரண்பாட்டு நின்ற போது என்னண்டா மொரோக்கோக்கும் தொடர்பாக வந்து பிரான்சுக்கும் இஸ்பானியாவுக்கும் வந்து எனது முரண்பாடு ஏற்பட இவர் பிரான்சுக்கு ஹெல்ப் பண்ணா இஸ்பானியாவுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறார் கைசர் வில்லியம். இதே போன்று 1903ஆம் ஆண்டு வட சீனா மஞ்சூரியா பகுதியில் ஆதிக்கத்தை செலுத்திக் கொள்வதற்காக ரஷ்யா, ஜப்பானும் முரண்பாட்டுக்கு நின்ற போது இப்போரிலையும் தலையிட்டு கொண்ட கைசர் வில்லியம் வந்து ஜப்பானுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறார். இதனால் ரஷ்யா எதிரி நாடாக மாறிக்கொள்ளுது. சரியா? முதல் வந்து எது இஸ்பானியா வந்து ஆதரவு அளிச்சமையால வந்து பிரான்ஸ் வந்து பாதிக்குது. இப்ப பிரான்ஸ் வந்து என்னது ஜேர்மனிக்கு எதிரி நாடாக மாறுது. அதே போன்று என்னது ரஷ்யாவும் வந்து எதிரி நாடாக மாறுது. பெர்லின் தொடக்கம் பக்தாத் வரையிலான நீண்ட புகையிரத பாதையை அமைப்பதற்கு துருக்கிக்கு ஜேர்மனி ஆதரவளித்தது. எனது பெர்லின் தொடக்கம் பக்தாத் வரையிலான நீண்ட புகையிரத பாதையை வந்து அமைப்பதற்கு துருக்கிக்கு ஜேர்மனி ஆதரவளிக்குது. இச்செயற்பாட்டினை பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில இவ்வாறாக 2ஆம் கைசர் வில்லியத்தின் நடவடிக்கை முதலாம் உலக யுத்தத்துக்கு காரணமானது.
என்னண்டா முதல் வந்து இஸ்பானியாக்கும் பிரான்சுக்கும் மொரோக்கோ தொடர்பா சண்டை இடக்கிக்க இஸ்பானியா என்ன பிரான்சுக்கு ஹெல்ப் பண்ணாம கைசர் வில்லியம் வந்து இஸ்பானியாவுக்கு ஹெல்ப் பண்ற. அதே போன்று வட சீனா மஞ்சூரியா பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற போது ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடம்பெற்ற முரண்பாடுல ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாம ஜப்பானுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்ப ரஷ்யாவும் பிரான்சும் ஜெர்மனுக்கு வந்து எதிராக நிக்குது. அதுக்கு பிறகு பெர்லின் தொடக்கம் பக்தாத் வரையுள்ள நீண்ட புகையிரத பாதையை வந்து அமைப்பதற்கு துருக்கிக்கு வந்து ஜெர்மனி வந்து ஆதரவு அளிக்குது. இப்ப ஜெர்மனி வந்து ஆதரவு அளிச்சதை தொடர்ந்து இவர் ஜேர்மன் செயற்பாடுகளை வந்து பிரித்தானியாவும் பிரான்சும் வந்து உன்னிப்பா வந்து கவனித்துக் கொண்டிருந்தமையால, அதாவது கைசர் வில்லியத்தினோட நடவடிக்கைகளை வந்து கவனிச்சு கொண்டிருந்தமை வந்து முதலாம் உலகப் போருக்கு வந்து காரணம். விளங்கிட்டா? அடுத்த குடியேற்றவாத போட்டி. குடியேற்றவாத போட்டி என எடுத்துக்கொண்டவன்டா 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில வந்து பிரித்தானியா வந்து கைத்தொழில் மயமாகுது. அதாவது கைத்தொழில் புரட்சி காலம். பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்கும் முடிவு பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் பிரித்தானியாவுக்கு அதிக குடியேற்ற நாடுகள் வந்து தேவைப்பட்டது. இதனால் வந்து இங்கிலாந்து என்ன செய்தண்டா ஆசியா ஆபிரிக்கா என்னது என்ன சொல்லி என்ன இதுல விட்டேன் 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில வந்து பிரித்தானியா வந்து இந்த கைத்தொழில் மயமாகுது. இவ்வழில வந்து மூலப்பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள முடிவு பொருட்களை சந்தைப்படுத்த பிரித்தானியாவுக்கு அதிக குடியேற்ற நாடுகள் தேவை, அதன் உதவிகள் வந்து தேவை. இதனால் ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற கண்டத்தினுள் தன்னுடைய குடியேற்றங்களை வந்து பரப்பிக் கொள்ளுது. எனது பரப்பிக்கொள்ள சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு சகல கண்டங்களும் குடியேற்றங்களை வந்து பரப்பிக்கொள்ளுது. சரியா? 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில வந்து கைத்தொழில் மயமாகிய ஜேர்மனி மூலப்பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்கும் முடிவுப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்திக் கொள்வதற்கும் குடியேற்ற நாடுகள் வந்து தேவைப்பட்டது. இதனால் குடியேற்ற நாடுகளை வந்து கைப்பற்றிக் கொள்வதற்கு ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களை நோக்கி ஜேர்மனி வந்து நகர்ந்தது. ஜேர்மனி நடவடிக்கை வந்து பிரித்தானியாவுக்கு அச்சுறுத்தலாக அமையவே முதலாம் உலகப் போருக்கு வந்து காரணம். இது முதல் வந்து என்ன செய்தண்டா இங்கிலாந்து இங்கிலாந்துலாம் ஏற்படுது. இப்ப இங்கிலாந்து என்ன செய்தண்டா எல்லா நாடுகளிடம் வந்து என்ன கைப்பற்றி குடியேற்ற நாடுகளை வந்து அங்க குடியேற்ற பகுதி நாடுகளை வந்து அங்க உருவாக்குது. சரியா? அங்க வந்து அந்த கண்டங்கள்ல ஒவ்வொரு கண்டங்களையும் கைப்பற்றி அங்கு வந்து என்ன குடியேற்றங்களை வந்து உருவாக்கி எல்லா கண்டங்களையும் வந்து என்னது குடியேற்ற நாடுகள் கொண்ட நாடாக வந்து பிரித்தானியா வந்து காணப்படுது. இப்ப ஜேர்மனி வந்து என்னது மூலப்பொருட்களை பெற்று முடிவுப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்த மூலப்பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்கு இந்த குடியேற்ற நாடுகளை என்னது நாடுகளை நோக்கி அதாவது வந்து இந்த கண்டங்களை நோக்கி போகுது. அவ்வகையில வந்து இந்த கண்டத்துக்கு போகுதுண்டா ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு போக அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுண்டா இங்கிலாந்து கண்ட்ரோல்ல இருக்குது. இப்ப இங்கிலாந்து மீது படையெடுக்க முற்படுது என்னது ஜெர்மனி. அது வந்து என்னது இங்கிலாந்துக்கு வந்து என்னது ஒரு அச்சுறுத்தலாக அமைந்தமை முதலாம் உலகப் போருக்கு வந்து காரணமாக அமையுது. விளங்கிட்டா?
அடுத்தது பால்கன் பிரதேச தகராறு அல்லது கிழக்கு ஐரோப்பா நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனை. ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் அமைந்து விளங்குகின்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அல்லது பால்கன் பிரதேசத்து நாடுகள் என அழைப்பர். இந்நாடுகள் அவையாவன, அதாவது ஐரோப்பாண்ட கிழக்கு பகுதிகளில் வந்து அமைந்து விளங்குகிற நாடுகளாக சேர்பியா, பல்கேரியா, ருமேனியா, அல்போனியா, கிரேக்கம் போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். இந்நாடுகளில் வாழ்ந்து வந்த மக்கள் வேற்று இனத்தவர்களாக காணப்பட்டனர். இதனால் இந்நாடுகளில் எந்த நேரமும் எல்லை பிரச்சனை தொடர்பாக முரண்பாடுகளுக்கு வந்து நின்றனர். இந்த வேளையில் யுத்தம் ஏற்படலாம் என்ற நிலையில் காணப்படுது. என்ன, இந்த காலப்பகுதி வந்து யுத்தத்துக்கான காலப்பகுதியா மாறலாம் என ஒரு நிலை வந்து காணப்படுது. இவ்வழில கிழக்கு ஐரோப்பா நாடுகளில் ஆஸ்திரியா, துருக்கி போன்ற நாடுகள் வந்து தமது ஆதிக்கத்தை வந்து பரப்பி தங்களுடைய தங்களுடைய அதிகாரத்துக்குள் இந்நாடுகளை வந்து என்னது அடிமைப்படுத்த முற்பட. இது வந்து யார்? கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஆஸ்திரியா, துருக்கி போன்ற நாடுகள் தமது ஆதிக்கத்தை வந்து பரப்பி அந்த ஆதிக்கத்தின் ஊடாக வந்து என்னது இந்நாடுகளை வந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்குது. சரியா? இவ்வளவு இப்பகுதியில் ரஷ்யாவினுடைய நகர்வினை ஆஸ்திரியா, துருக்கி போன்ற நாடுகள் எதிர்த்தன. எனினும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை சேர்பியா வந்து விரும்பி கொண்டது. ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்தை வந்து ஆஸ்திரியான் ஆதிக்கத்தை வந்து விரும்பா சேர்பியா பேரரசின் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ற போது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனாக பிரான்சிஸ் பேர்டினனும் அவனது மனைவியும் சேர்பியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது 1914 ஜூலை 28 வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டனை வந்து உடனடி காரணமாக கொண்டு முதலாம் உலக யுத்தம் இடம்பெறுது. இதுல வந்து அப்போது சனோயன் கேட்ட மாதிரி 6 மார்க்ஸ் கேட்டிருக்கண்டா. இந்த என்ன முக்கியமான காரணம்? ஒன்று சரஜீவோ சம்பவம், அடுத்த வந்து பால்கன் பிரதேசத்து அந்த பிரச்சனை, அடுத்த வந்து குடியேற்றவாத போட்டி. இதுகளை வந்து கொஞ்சம் முன்னுக்கு எழுத பாருங்க. ஏண்டா நீங்க எழுதுற முதலாவது பாயிண்ட்ஸ்ல வந்து திருத்திரவன் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். திருப்பி சொல்றேன் என்னண்டா, ஐரோப்பாவில் கிழக்கு பகுதிகளில் வந்து அமைந்து விளங்குகின்ற நாடுகளாக இது சேர்பியா, பல்கேரியா, ருமேனியா, அல்போனியா, கிரேக்கம் போன்ற நாடுகளை வந்து குறிப்பிடலாம். இந்த நாடுகளை கொண்ட பகுதிகள் வந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அல்லது பல்கன் பிரதேசத்து நாடுகள் என அழைப்பார்கள். சரியா? சரியா? குறிப்பிடலாம். இந்நாடுகளில் வாழ்ந்து வந்த மக்கள் வேற்று இனத்தவர்களா வந்து காணப்படினம். இதனால் இந்த நாடுகள்ல வந்து ஒவ்வொருத்தரும் வேற வேற இனத்தை சேர்ந்தவர்கள். அப்ப நான் ஒவ்வொரு நாடுகளுக்கு முடியல வந்து பிரச்சனை இடம்பெறுது. இந்த பிரச்சனைகள் வந்து இந்த முரண்பாடுகள் வந்து பின்னர் யுத்தமாக வெடிக்கலாம் என பயந்த இவர்கள் என்ன செய்யணும்டா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஆஸ்திரியா, துருக்கி போன்ற நாடுகள் வந்து தமது ஆதிக்கத்தை வந்து பரப்பிக்கொள்ள முற்படுது. இப்படி தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்து இந்நாடுகளை வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறோம். இந்த நாடுகளை, இந்த கிழக்கு ஐரோப்பிய பிரதேசங்களை வந்து, அதாவது பால்கன் பிரதேசங்களை வந்து என்ன துருக்கியும் ஆஸ்திரியாவும் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இவ்வேளையில் இப்பகுதிகளில் ரஷ்யாவினுடைய நகர்வினை ஆஸ்திரியா, துருக்கி போன்ற நாடுகள் வந்து எதிர்க்குது. ஏனெண்டா இந்த பகுதிகளை வந்து அடிமைப்படுத்தி வைக்க இப்ப ரஷ்யா வந்து அந்த பகுதிகளை வந்து கைப்பற்ற முற்பட ஆஸ்திரியாவும் துருக்கியும் சும்மா இருப்பானோ? தன்னுடைய பகுதிகள் தான் கைப்பற்ற பகுதிகளை வந்து ரஷ்யா கைப்பற்ற முற்பட சும்மா இருப்பானோ? இப்ப என்னது, ஆஸ்திரியாவும் துருக்கியும் வந்து ரஷ்யா வந்து எதிர்க்குது. ஏறினும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை வந்து சேர்பியா வந்து விரும்புது. ஆனா ஆஸ்திரியாவும் துருக்கியும் தானே கைப்பற்றி வச்சுக்கணும். அதுல ஆஸ்திரியாண்ட ஆதிக்கத்தை வந்து சேர்பியா விரும்பல. இப்ப ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து என்னது இந்தலா பகுதிகளையும் கைப்பற்றினா எதுக்கு சந்தோஷம்டா, சேர்பியாவுக்கு சந்தோஷம். ஆனா இப்ப யாரோட கையில இருக்குது? ஆஸ்திரியாண்டையும் துருக்கியின் கையிலையும் இருக்குது. ஆனா அதுல துருக்கியை விட ஆஸ்திரியா மீது சேர்பியா வந்து விருப்பம் இல்லை. ஆனா ஆஸ்திரியாவுக்கு பதிலா ரஷ்யாவும் துருக்கியும் வந்து என்னது
இந்த பகுதிகளை கைப்பற்றியிருந்தா சேர்பியாக்கு வந்து என்னது ஒரு விருப்பம் ஒன்று இருந்திருக்கு. இப்ப வந்து ஆஸ்திரியா துருக்கியும் வந்து என்னது கைப்பற்றியமையால வந்து இதுல ஆஸ்திரியா மீது என்னது சேர்பியாக்கு வந்து என்னது விருப்பமின்மை. இதால ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்தை விரும்பாத சேர்பியா அப்பேரரசின் ஆதிக்கத்தை எதிர்க்குது. என்னது ஆஸ்திரியா வந்து சேர்பியா வந்து எதிர்க்குது. சேர்பியா எதிர்க்க வரும் அந்த பல்கன் பிரதேச நாடுகள்ல ஒன்றாக வந்து சேர்பியா வரும். இப்ப சேர்பியா வந்து என்னது ஆஸ்திரியா வந்து எதிர்க்குது. ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனாக இப்ப ஆஸ்திரியாவுடைய மன்னனாக வந்து இளவரசனாக வந்து பிரான்சிஸ் பேர்டினனும் அவனது மனைவியும் வந்து இங்க சேர்பியாவுக்கு போயினம். என்னண்டா ஆஸ்திரியாட்டையும் துருக்கிட்டையும் வந்து என்னது இந்த கண்ட்ரோல் இருக்குது. சேர்பியா வந்து என்னது ரஷ்யாவுக்கு கிடைச்சா விருப்பம், ஆஸ்திரியா துருக்கியில வந்து ஆஸ்திரியாவுக்கு என்னது கிடைச்சது வந்து சேர்பியாவுக்கு பிடிக்கல. இப்ப ஆஸ்திரியாண்ட முடி இளவரசனாக வந்து பேர்டினனும் அவனது மனைவியும் வந்து இருக்கிறான். சரியா? இப்ப இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா ஆஸ்திரியாவில இருந்து எங்க போயினோம்டா சேர்பியாவுக்கு சுற்றுலா பயணிகள் போல போயினோம். இப்ப சேர்பியாக்காரன் சும்மா இருப்பானோ? இவர்கள் ஆஸ்திரியர்கள் என்ன தெரிஞ்ச உடனே வந்து இவர்களை சுட்டு கொண்டமைய வந்து ஒரு உடனடி காரணமா கொண்டு முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெறுது. விளங்கிட்டா? கடைசி பகுதியை மட்டும் சொல்லுங்க. இல்லாட்டி திருப்பி விளங்கப்படுத்துறதா? இல்ல சார், அந்த பிரான்சிஸ் கோரின்ற மன்னன் சுற்றுலா சென்ற அந்த பகுதியை மட்டும் சொல்லுங்க. ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்தை வந்து என்னது இப்ப வந்து அந்த சொன்னதானே சேர்பியா, பல்கேரியா, ருமேனியா, அல்போனியா, கிரேக்கம் போன்ற பகுதிகள் வந்து இப்ப ஆஸ்திரியாண்டேன் துருக்கியின் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா ஆஸ்திரியாண்டேன் துருக்கியின் கண்ட்ரோல்ல வந்து இதுல ஆஸ்திரியாண்ட கண்ட்ரோல்ல இருக்கிறது வந்து யாருக்கு பிடிக்கலைன்னா சேர்பியாவுக்கு வந்து பிடிக்கல. இப்ப ரஷ்யா வந்து என்ன செய்தண்டா இந்த பகுதிகளை வந்து கைப்பற்ற முற்பட்டு கொண்டு வர சேர்பியாவுக்கு வந்து ஆஸ்திரியா துருக்கியை விட ரஷ்யாவுக்கு தான் விருப்பம் கூட. துருக்கிய ஓரளவுக்கு விருப்பம் என்றாலும் ஆஸ்திரியா மீது சுத்தமா விருப்பம் இல்ல இருக்கு சேர்பியாவுக்கு. இப்ப ஆஸ்திரியா சார்பா வந்து யார் முடிசூடினமண்டா இளவரசர்களா முடிசூடினமாருண்டா பிரான்சிஸ் பேர்டினனும் அவனது மனைவியும் வந்து என்னது இருக்கினம். ஆஸ்திரியா இளவரசர்களாகவும் மனைவியும் இருக்கினம். இவர்கள் ஆஸ்திரியால இருந்து சேர்பியா நாங்க சுத்தி பாவம்னு போயினோம். அங்க சேர்பியாக்காரன் சும்மா இருப்பானோ? ஆஸ்திரியா மீது ஏற்கனவே கோவம். இப்ப ஆஸ்திரியாக்காரன் மன்னன் வந்து வந்தா பிறகு அவனை வந்து சுட்டு கொலை செய்யணும். அதுல வச்சு அங்க சேர்பியால வச்சு இத வந்து உடனடி காரணமாக கொண்டு முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெறுது. சரியா? சரி. விளங்கிட்டா? மெசேஜ் போடுங்கடா. இன்னும் 6 மணி கிளாஸ் இருக்கா சனோயனுக்கு? கிளாஸ் இருக்கோடா சனோயன்? ஓம் சார் இருக்கு. அப்படின்னா ஒரு என்ன ஒரு காரணத்தை பார்த்துட்டு விளைவுகளை சோட்டா பாக்குறேன். பரவலை வந்து நீங்க பாருங்க, விளங்காடி கேளுங்க. அடுத்த சரஜீவ சம்பவம் கடைசி முக்கியமானது. உடனடி காரணம் முதலாம் உலகமா யுத்தத்தில் ஏற்பட்ட காரணங்களை வந்து உடனடி காரணம் சரஜீவ சம்பவம். அதாவது ஆஸ்திரியாவுக்கும் சேர்பியாவுக்கும் எல்லை பிரச்சனை தொடர்பாக முரண்பாடு நின்ற போது வடிவாக்கமணி ஆஸ்திரியாவுக்கும் சேர்பியாவுக்கும் எல்லை பிரச்சனை தொடர்பாக முரண்பாடு நின்ற போது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனார் பிரான்சிஸ் பேர்டன் அவனது மனைவியை வந்து சேர்பியா வந்து இங்க
அதேதான் என்னது இவர்கள் 2 பேரும் ஆஸ்திரியா சார்பில வந்து முடிசூடிக்கொண்ட இவர்கள் வந்து சேர்பியாவுக்கு சுற்றுப்பயணம் போக சேர்பியாக்காரன் வந்து இவன் ஆஸ்திரியாக்காரனை தெரிஞ்சா பிறகு மன்னனை தெரிஞ்சா பிறகு இவர்களை வந்து இங்க சரஜீவோ என்ற நகர்ல வச்சு சேர்பியான நகரமா இருக்கின்ற சரஜீவோ என்ற நகர்ல வச்சு சேர்பியாக்காரனை கொண்டு இவர்களை வந்து என்ன சுட்டு கொலை செய்யப்பட்டமைய வச்சு இது இந்த முதலாம் உலக யுத்தம் இடம்பெறுது. இதுதான் சரஜீவோ சம்பவம். விளங்கிட்டா இது? நீங்க எழுதியக்க வந்து சரஜீவோ சம்பவத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பல்கன் பிரச்சனையை எழுதுங்க. 1914 ஜூலை 28 பேர்டன் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட காரணத்தை கண்டித்து ஆஸ்திரியா சேர்பியா இந்த நாடுகளுக்கு எதிராக அதிகளவான நஷ்ட ஈட்டை வந்து கோருது. என்னது ஆஸ்திரியா சேர்பியாவின் நாட்டுக்கு எதிராக வந்து நஷ்ட ஈட்டை வந்து கோருது. இதற்கு சேர்பியா வந்து மறுக்கவே ஆஸ்திரியாவுக்கும் சேர்பியாவுக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யவே முதலாம் உலக யுத்தம் இடம்பெறுது. சரியா? ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில வந்து பிரச்சனை. இதான் முதலாம் உலக யுத்தத்துக்கு வந்து காரணம் இது. அடுத்த வந்து பாயிண்ட்ஸ் வந்து என்னது முதலாம் உலக யுத்தத்தின விளைவு 1914 தொடக்கம் 18 வரை உள்ள காலப்பகுதியில 4 ஆண்டுகளுக்கு மேலா உலகளாவிய நிலையில் நடைபெற்ற யுத்தம் வந்து முதலாம் உலக யுத்தம். இதுல வந்து முதலாம் உலக யுத்தத்துல வந்து அதிக உயிர் சேதம் உடைமை சேதம் போன்ற பொருளாதார ரீதியான விளைவுகள் வந்து பலமாக ஏற்படுத்தப்படுது. இவ்யுத்தத்துல வந்து வான் வழியாகவும் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் போர் நடைபெற்று வந்தமையினால் உயிர் சேதம் உடைமை சேதம் என்பன அதிகரித்து கொண்டதோடு நாட்டின் தேசிய கடன்களை வந்து அதிகரித்துக் கொள்ளுது. அது மட்டுமின்றி நாடளாவிய ரீதியில வந்து உற்பத்தி குறைவடைந்து பொருட்களின் விலை வந்து அதிகரிக்குது. அத்துடன் 10 மில்லியன் மக்கள் இறந்ததோடு 20 மில்லியன் மேற்பட்ட அங்கவினர்கள் வந்து ஏற்படினர். அதாவது வந்து எனது அதிகளவான செலவு. இவர்கள் வந்து எனது பொருளாதாரத்தை கவனிக்காம வான்வழி தரைவழி போன்ற ரீதியில வந்து என்ன போரை வந்து ஏற்பட்டமைய போர் வந்து நடாத்தியமையால வந்து அதிகளவா மக்கள் வந்து இறக்கினம் ஆயுதங்களால என்ன அங்கங்கள் கைகால் இல்லாம வந்து அங்கம் அற்றவர்களா வந்து பாதிப்பினம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து தொற்று நோய்கள் வந்து பரவல். இப்போரில் வழிவகுத்த உலகமா யுத்தத்தின் போது நவீன ஆயுதங்கள் வகைகள் வெடிமருந்துகள் பீரைகள் விசவாயுக்கள் என பயன்படுத்தப்பட்டமையினால் சூழல் மாசடைந்து தொற்று நோய்கள் வந்து பரவிக்கொள்ளுது. இது ஒரு விளைவு. போரின் ஆதிக்கத்தில் இருந்த நாடுகள் பல சுதந்திரம் அடைந்து கொண்டது. போரின் ஆதிக்கத்தில் இருந்த நாடுகள் பல சுதந்திரம் அடைந்து கொண்டது. ஆஸ்திரியா பேரரசனானது. எனது ஆஸ்திரியா வந்து பேரரசானது. அதாவது உடைக்கப்பட்டு திரும்பி பேரரசின் ஆதிக்கத்திலிருந்து பல நாடுகள் சுதந்திரம் அடைந்து கொண்டது. குறிப்பா ஆஸ்திரியா பேரரசனானது உடைக்கப்பட்டு ஜூகோசிலாவாக்கியா செக்கோசிலாவாக்கியா போலாந்து கங்கேரி முண்டாக்கோ போன்ற நாடுகள் 6 நாடுகள் தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. என்னது இந்த ஆஸ்திரியா உடைச்சமையால வந்து. இதே போன்று ரஷ்யாவின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எஸ்தோனியா லத்விகா லிதுவேனியா பின்லாந்து போன்ற நாடுகள் சுதந்திரம் பெற்றுக் கொள்ளுது. முதல்ல வந்து ஆஸ்திரியா பேரரசுல வந்து காணப்பட்ட ஜூகோசிலாவியா செக்கோசிலாவாக்கியா போலாந்து ஹங்கேரி முண்டோரிக்கா போன்ற பகுதிகளும் எஸ்தோனியா லத்விகா லிதுவேனியா பின்லாந்து போன்ற நாடுகளும் வந்து சுதந்திரம் பெறுது விடுபட்டு. அடுத்தது என்ன முடிவில வந்து உடன்படிக்கை வந்து செய்யப்படுது. 1918 ஜேர்மனுடன் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, ஆஸ்திரியாவுடன் சென்ட் ஜேர்மன் உடன்படிக்கை, 1918 ஜேர்மனுடன் வந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1. அடுத்து ஆஸ்திரியாவுடன் சென்ட் ஜேர்மன் உடன்படிக்கை 2. 1919 பல்கேரியாவுடன் நியூலி உடன்படிக்கை 1919 பல்கேரியாவுடன் நியூலி உடன்படிக்கை. அதே போன்று 1920 கங்கேரியுடன் இட்ராயனோன் உடன்படிக்கை. அதே போன்று 1921 துருக்கியுடன் செவ்ரு உடன்படிக்கை போன்ற உடன்படிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன முதலாம் உலக யுத்தத்தின் பிரகாரம் வல்லரசு நாடுகள் பல உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தின. இதற்கு சான்றாக அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளை வந்து குறிப்பிடலாம். நட்பு அணிகள் வெற்றி பெற்றுக் கொள்ளுது. மத்திய ஐரோப்பாவில வந்து வல்லரசு அணியா தோல்வி அடையுது. மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி தோல்வி அடையுது. சரியா? அல்சேஸ் லொரைன்ஸ் போன்ற பகுதிகள் பிரான்ஸ் வந்து மீண்டும் கைப்பற்றி கொண்டது. பிரான்ஸ் வெற்றி பெறுது. அல்சேஸ் லொரைன்ஸ் போன்ற பகுதிகள் வந்து பிரான்ஸ் வந்து மீண்டும் கைப்பற்றி கொள்ளுது.
அடுத்த வந்து டான்சிக் துறைமுகம் வந்து என்னது சுதந்திரமாக்கப்பட்டது. நகரங்கள் பல அழிவுறுது. ஒன்று பேர்லின், பாரிஸ். நகரங்கள் பல அழிவுற்றமை உதாரணமாக பேர்லின், பாரிஸ். அடுத்த வந்து நகரங்கள் வந்து பெயர் மாற்றப்படுது. மொசப்பத்தேமியா, அடுத்து வந்து கொன்ஸ்தாந்தினேபிள். மொசப்பத்தேமியாக வந்து போன்ற நகரங்கள் வந்து என்னது பெயர் மாற்றப்படுது. சர்வதேச சங்கம் வந்து பிற்காலத்துல வந்து ஏற்படுது. அதுல 1919 ஒன்று கூடிய பன்னாட்டு தலைவனாக அமெரிக்கா ஜனாதிபதியா வூட்ரோ வில்சன், பிரித்தானிய பிரதமர் லொயிட் ஜோர்ஜ், இத்தாலிய பிரதமர் விக்டோரியா ஒர்லாண்டோ, பிரான்சிய பிரதமர் ஜோர்ஜ் கிளமென்சோ. இது வந்து முக்கியம். பெஸ்பாட்டுக்கு வாரது சர்வதேச சங்கத்துல பங்கு பெற்றியவர்கள் நாடுகள் என்று வாரது கவனியா பேர் பெஸ்பாட்ல வந்து நான் ஏற்கனவே சொன்னான். கடைசியில இருந்து இன்னைக்கு வார ஒரு 30-35 கேள்விகள் கட்டாயமா வரும். அதோட முன்னுக்கும் வரும். போன்ற தலைவர்கள் ஒன்று கூடி செய்து கொள்ளப்பட்ட சர்வதேச சங்கத்தினால் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் சமாதானம் வந்து மேம்படுத்தப்படும். இது ஒரு விளைவு. ஜெர்மனி பாதிப்படைந்து கொண்டது. ஜெர்மனி வந்து பாதிப்படைந்து கொண்டது. அதாவது முதலாம் உலக போரின் முடிவில் செயல்பட்டு வேர்சேல்ஸ் உடன்படிக்கையினால் ஜெர்மனியுடைய வளமான பிரதேசங்களாக அல்சேஸ், லொரைன்ஸ் போன்ற பகுதிகள் பிரான்ஸ் கைப்பற்றி கொண்டதோடு ஜெர்மனியின் படைபலம், ஆயுத பலம் என்பன குறைக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பின்தள்ளப்பட்டது. பிரான்ஸ் வந்து இந்த 2 பகுதியை கைப்பற்றிய வந்து பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி வருது. இதால வந்து ஆயுத பலம் என்பன குறைக்கப்பட்டதோடு அது மட்டுமன்றி ஜேர்மனிடம் காணப்பட்ட குடியேற்ற நாடுகளை பறித்து வல்லரசு நாடுகள் வந்து கொடுக்கப்படுது. ஜேர்மனிடம் காணப்பட்ட குடியேற்ற நாடுகள் வந்து பறிக்கப்பட்டு வல்லரசு நாடுகளிடம் கொடுக்கப்பட்டது. இவ்வளவும் தான் விளைவுகள். இது பாத்துட்டீங்களா உலகமா யுத்தம்? இல்ல நீங்க பாத்துட்டீங்களா? மிச்சாக்கள் சனவன் போறாங்க. மிச்சாக்கள் பாத்துட்டீங்களா? ஆம் சார். விளங்கிட்டா இல்ல என்ன மாதிரி? விளங்கிது. சனவன் நீ போறேன்டா போடா, பிரச்சனை இல்லை. எதுக்கும் இந்த உலகமா யுத்த பரவலை நாம் பார்ப்போம். என்னண்டா 1917 28 ஆஸ்திரியா சேர்பியாவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தமையை காரணமாக கொண்டு, அதாவது வந்து உடனடி காரணமே முதலாம் உலகமா யுத்தம் ஆரம்பமாகுது. சேர்பியாவுக்கு ஆதரவளிப்பதற்காக ரஷ்யா முன்வரவே ஜெர்மனி ரஷ்யாவை விலகும்படி கோரியது. சேர்பியாவுக்கு ஆதரவளிப்பதற்கு ரஷ்யா முன்வரவே ஜெர்மனி ரஷ்யாவை விலகும்படி கோரிக்கை விடுது. இதற்கு ரஷ்யா வந்து செவிசாய்க்க மறுக்குது. அதாவது வந்து மறுக்குது. இதனால 1914 ஆகஸ்ட் 1 ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக போர் பிரகடனம் ஒன்று செய்யுது. அதாவது வந்து ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக வந்து போர் பிரகடனம் செய்யுது. சரியா? ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்க பிரான்ஸ் முன்வரவே இந்த முன் வந்ததை வந்து காரணம் காட்டி பிரான்சுக்கு எதிராக ஜெர்மன் பெல்ஜியத்தின் ஊடாக படையெடுப்பை வந்து அனுப்புது. ஏன் ஜெர்மன் நான் சொன்னேன், பெல்ஜியம் மீது படையெடுத்தா வந்து நாங்க வந்து தாக்குவோம் என ஜெர்மன் வந்து செய்யப்பட்டு, ஆனா ஜெர்மன் வந்து என்ன செய்யுதுன்னா பெல்ஜியத்தை படையை வந்து பயன்படுத்துது. என்னது தன்னுடைய இதுக்காக. அப்ப ஜெர்மனி பெல்ஜியத்தின் ஊடாக படையை வந்து அனுப்புது. பெல்ஜியத்தின் சுதந்திரம் வந்து மீறப்படுவதை காரணம் காட்டி பிரித்தானியா ஜெர்மனுக்கு எதிராக 1914 ஆகஸ்ட் 4 யுத்த பிரகடனம் செய்தது. பிரித்தானியாவின் பங்கு பெறலை தொடர்ந்து உலக நாடுகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக யுத்தத்துல வந்து பங்கு கொள்ளுது. முதலாம் உலகமா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் முதலாம் உலகமா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஜெர்மன் இயக்கம் வந்து ரகசிய ஒப்பந்தத்தில்
கைச்சாத்திட்ட இத்தாலியானது ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்திலிருந்து இப்ப என்ன ஜேர்மன ரகசிய ஒப்பந்தத்துல வந்து இத்தாலி வந்து கையிடுது. சரிண்ணே, கைச்சாத்திடுது இத்தாலியானது ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்தில் இருந்து தெனடினோல் பிரெண்டினோல் பிரெண்டினோல் ஆகிய பகுதிகள் வந்து மீட்டெடுக்கும் பொருட்டு 1915 லண்டனில் செய்து கொள்ளப்பட்ட ரகசிய ஒப்பந்தத்தின் வாயிலாக இத்தாலி பிரான்சினுடைய அணியில் இணைந்து கொள்ளுது. ஜேர்மனுக்கு எதிராக யுத்த பிரணம் செய்தது. ஜேர்மனியின் பேரரசராக விளங்குகிற 2ஆம் கைசர் வில்லியம் எதிரி நாடுகளை தாக்குவதற்கு நீர்மூழ்கி கப்பல் கொண்டை கண்டுபிடித்தான். இவர் பிரித்தானியா கடல் எல்லைக்குள் வருகின்ற எந்த கப்பலானது முன் அறிவித்தல் இன்றி தாக்குதல் நடத்தப்படும் என குறிப்பிட்டிருந்தான். இவ்வேளையில் கைசர் வில்லியம் வந்து எதிரி நாடுகளை வந்து தாக்குவதற்கு நீர்மூழ்கி கப்பலை வந்து உருவாக்குறார். அப்படி பிரித்தானிய எல்லைகளுக்கு வந்து எதிரி நாடுகள் கப்பல் வந்தா தாக்கப்படும் என குறிப்பிடுறார். இதனைத் தொடர்ந்து 1915 அமெரிக்காவினுடைய லுசிடானியா என்ற பயணிகள் கப்பல்கள் வந்து தென் அயர்லாந்து கடற்கரையில் வைத்து 1098 பயணிகளை வந்து தாக்கி அழித்ததை உடனடி காரணமாக கொண்டு அமெரிக்கா ஜேர்மனுக்கு எதிராக 1917 யுத்த பிரணம் செய்யுது. ஜேர்மன் வந்து என்ன செய்யுது, நீர்மூழ்கி கப்பலை பிரித்தானியா உருவாக்க இவர் பிரித்தானியாவின் கடல் எல்லைக்குள் வருகின்ற எந்த கப்பலாயினும் முன் அறிவித்தலின்றி தாக்குதல் வந்து நடாத்தப்படும் என குறிப்பிடுது. இவ்வழில அமெரிக்காவினுடைய லுசிடானியா கப்பல் வந்து வர தென் அயர்லாந்து கடற்கரையில் வைத்து அழிக்கப்படுது. இதனால வந்து அமெரிக்காவுக்கும் ஜேர்மனுக்கும் இடையில வந்து யுத்த பிரணம் வந்து 1917 செய்யப்படுது. அமெரிக்காவின் பங்கு பெற்றலை தொடர்ந்து இதுவரை வந்து வெற்றி தோல்வியின்றி நடைபெற்று வந்த போரானது அமெரிக்காவுடைய படைபலம், ஆயுத பலம் போன்றவற்றினால் ஜேர்மனி தலைமையிலான அணிகள் 1918 தோற்கடித்து வேர்சேல்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் யுத்தம் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இதுல வந்து கேட்பாங்க முதலாம் உலக மகா யுத்தம் முடிவுக்கு கொண்டு வர ஒப்பந்தம் வந்து வேர்சேல்ஸ் உடன்படிக்கை. அதை பாருங்கோ. இவ்வளவுதான் முதலாம் உலக மகா யுத்தம். நானும் பார்க்கல, இன்றைய தான் வாட்சி பார்த்தனாண்டா. விளங்கிட்டா உங்களுக்கு? நோட்ஸ் இருக்குதான் உங்கள்ட்ட? இருக்கண்டு போட்டு அப்படியே வச்சுட்டு விபூதி அடிச்சுட்டு கும்பகோணம் போட்டு தேவாரம் பாண்டா ஒன்றும் மண்டைக்கு வராது. நீங்க படிச்சா தானே வரும். என்ன 2 கிழமையால 1 கிழமையால எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சது. ஆனா அதுக்கு பிறகு நல்லா நிம்மதியா ஜாலியா இருக்கும். இப்ப படிங்க, ஸ்பாட்ட கவனிங்க. சரியா அசாந்த்? ஸ்பாட்டான பிரச்சனை. ஸ்பாட்ல வந்து பாருங்க, என்ன ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பரையும் பாத்தீங்கன்னா எப்படியும் ஸ்பாட் வந்து பாஸ் பேப்பருக்கு தான் போடுவாங்க, கூட எக்ஸ்ட்ரா வந்து போட மாட்டாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி தானே மெதட் எக்ஸாம். என்னடா முதல் நாள் யூரோப், அடுத்த நாளைக்கு ஸ்ரீலங்கன். அப்படித்தான் எங்களுக்கு கடைசி நாள் நடந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்குது. சரி, புல்லா விளங்கிட்டா? வேற எதுவும் டவுட்டு? நாளைக்கு ஈவினிங் சார் கிளாஸ். நாளைக்கு ஈவினிங் சரி வராடா. அப்படின்னா வரையகே பிந்திடும். எப்படியும் 8 மணிக்கு பிறகு நான் போடுவேன். எப்படியும் எல்லாம் உங்களுக்கு பாருங்க, இதுல இருக்கிறாங்களா எல்லாருக்கும் இது ஓகே தானே? செகண்ட் பார்ட். ஆமாம். அதுல நான் இப்ப இது போண்டான் என்ன சார் இது செமினார் பேப்பர் போனான். அதுல வேற சிறு உரிப்பாதுகளை பாத்துட்டு போ, பனி போறதுல வந்து பாத்துட்டு போ, ஃபுல்லா பாத்துட்டு போ செகண்ட் பார்ட். இல்லாட்டி எனக்கு என்ன பெரிய பந்தியா வந்து நாவும் இல்லாட்டியும் பாயிண்ட்ஸா வந்து எழுதி போட்டுவாங்க கடைசி நேரத்துல. விளக்கக்கூடியதை விளக்கி போட்டு மிச்சல தான் பாயிண்ட்ஸா கொடுத்துட்டு வாங்க. சிறு உரிப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்ல. ஓகே, அப்ப ஸ்பாட் தானே வாங்கணும் நீ?
ஆமா. நாளைய பாமே பஸ் பாட்டு. ஆ. நீதான்டா குரூப்ல ஆக்டிவா இருக்கிற. மிச்சாக்கெல்லாம் பேசாம இருக்காங்க. மிச்சாக்கள் என்ன மாதிரி? ரஜிதா